இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக வெற்றி கழகம் மதுரையில் மாநாடு நடைபெற்றது. தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் நடைபெற்ற மாநாட்டில் தலைவர் விஜய் அவர்கள் ரேம்ப் வாக் வரும்பொழுது இளைஞர்கள் ஆர்வ மிகுதியில் அவர் கூட செல்ஃபி எடுக்கணும்னு சொல்லி நிறையா பேர் போயிட்டாங்க. அப்படி போனதை பாதுகாப்பு கருதி அந்த பாதுகாவலர்கள் என்ன பண்ணாங்கன்னா அப்புறப்படுத்துனாங்க. அப்போது ஒரு சில இளைஞரை கீழே விழுகிற வாய்ப்பு வந்துருச்சு. அதில் ஒரு இளைஞர் புகார் பண்ணியிருக்கார் இன்றைக்கி. அப்போ அவர் உண்மையான விஜய் ரசிகரா அப்படின்னு சொல்லி பார்த்தா அவர் நான் விஜய் ரசிகர்னு சொல்கிறாரு. அதே நேரத்தில் இன்னொரு இளைஞர் என்னையை தான் தள்ளி விட்டாங்க, நான் தான் அந்த கோடு போட்ட சட்டைன்னு சொல்லி அவர் ஒரு பக்கம். இப்போ இன்றைக்கி விவாதம் ஊடகத்தில் பூரா என்ன ஓடுது, இந்த இளைஞரா அந்த இளைஞரான்னு ஒரு பக்கம் விவாதம். ஒரு பக்கம் இவருக்கு முடி நீளமாக இருந்துச்சு, முடி கம்மியாக இருந்துச்சுன்னு ஒரு பக்கம். உண்மையிலே இது பார்க்க போனால் என்ன தெரியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அண்ணன் திரு விஜய் அவர்களின் நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே எதிர்க்கட்சிகள் இன்றைய தினம் ஒரு செட்டப் வாலிபரை மாநாட்டுக்கு உள்ளே அனுப்பியிருக்காங்க. அனுப்பி இது போன்ற கெட்ட பெயர் ஏற்படுத்தணும்னு சொல்லி இன்றைக்கி காவல்துறையிட புகார் பண்ணி வழக்கு பதிவு. அதை விட ஒரு கொடுமை பாருங்கள், ஒரு கட்சியினுடைய தலைவர் அந்த பவுன்சர்கள் மேலே வழக்கு பதியலாம், அந்த கட்சி தலைவர் மேலே வழக்கு. சரி, இவர் போனது தப்பா இல்லையா? ஒரு பாதுகாப்பு வளையத்தில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியின் தலைவர், பிரபல நடிகர், அவர் கிட்ட போய் இவர் போகிறாரே, இவர் அட்டாக் பண்ணுற மாதிரி கூட இருக்கலாம்ல. அதே மாதிரி இளைஞர்களும் என்ன செய்யணும்னா, ஒரு தலைவர் ஆகிட்டார், இவ்வளோ நாள் நீங்கள் ரசிகராக இருந்தீங்க, இனிமேல் தலைவர் ஆகிட்டார். அப்போ நம்ம என்ன செய்யணும், அந்த தலைவருக்குரிய மரியாதை கொடுத்து கொஞ்சம் அமைதி காத்து நம்மளும் இருக்கணும். இப்போ நிறைய இளைஞர்கள் போனதனுடைய விளைவு தான் இன்றைக்கி கூட்டத்தில் ஒரு சமூக விரோதி உள்ளே போய் இன்றைக்கி தலைவர் அண்ணன் விஜய் அவர்களுடைய நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தும் விதமாக இன்றைக்கி இந்த மாதிரி செயல் நடந்துக்கிட்டு இருக்கு. அதனால் வருங்காலத்தில் இளைஞர்கள் இது போன்று கூட்டம் இருக்கின்ற நேரத்தில் தலைவர் வந்தார்னா யார் உள்ளே போய் பிரச்சனை பண்ணக்கூடாது. அதே நேரத்தில் எதிர்க்கட்சிகள் இது போன்ற நாடகங்களை அரங்கேற்றுவார்கள். இனி வரக்கூடிய காலங்களில் இவங்களே என்ன பண்ணுவாங்கன்னா, செட்டப்பை ஆள் அனுப்பி இது போன்ற அவப்பெயர்களை ஏற்படுத்த வேண்டும் என்று நிறைய பண்ணுவாங்க. அண்ணன் திரு கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு செய்யாததை இன்றைக்கி அண்ணன் விஜய்க்கு செய்ய போகிறாங்க. தொடர்ந்து அவருடைய கெட்ட பேர் உண்டாக்கணும்னு சொல்லி அவருக்கு என்னென்ன ஊடகம் மீடியா மூலியமாக பண்ணாங்க. அந்த மாதிரி இப்போ அண்ணன் திரு விஜய் அவர்களின் நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே இன்றைக்கு எதிர்க்கட்சிகள், ஆளுங்கட்சியினர் இது போன்ற செயல்களில் ஈடுபடுகிறார்கள். இதை நாம் வன்மையாக கண்டிக்கிறோம். அதே நேரத்தில் அவர் எவ்வளோ பெரிய ஒரு நோக்கத்தை எடுத்துகிட்டு போகிறாரு, ஒரு ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் என்ற நோக்கத்தில் அவர் போகிறார். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன பையங்களை ஊட விட்டுக்கிட்டு இந்த பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் இது முற்றிலும் கண்டனத்துக்குரிய ஒரு செயல். வருங்காலத்தில் இது போன்ற அத்துமீறல்கள் நடைபெறக்கூடாது. இது போன்ற அல்லு சில்லெல்லாம் அண்ணன் திரு விஜய் அவர்கள் புறக்கணிப்பார். வருங்காலத்தில் வெற்றி வாகை சூடுவார். மீண்டும் நீதி வெல்லும். எது போலி, எது போலியான நபர் என்பதை விரைவில் தெரிந்துவிடும். நன்றி, வணக்கம்.